யூ ஆர் மை ஸ்கை எபிசோட் 4. இந்த சீரீஸ்க்கு நிறையா காப்பிரைட் கிளைம் வந்துட்டே இருந்துச்சு. அதனால குயிட் பண்ணிடலாமே அப்படின்னு தான் நினச்சேன். சரி, 2 எபிசோட் போட்டவே 3வது எபிசோடில் தான் எனக்கு கிளைம் வந்துட்டே இருந்துச்சு. அதையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்றப்ப போட்டிருந்தேன், எந்த கிளைமும் வரல. அதனால தான் அதை நம்பி 4th எபிசோட் நான் இப்போ போடுறேன். போன எபிசோட்லேயே வந்து தான் வந்துட்டு பாட்டை கேட்டுப்பா, அந்த மாதிரி நம்ம காலையே ப்ராக்டிஸ் பண்ணலாம் வரியா அப்படின்ற மாதிரி. ஆனால் தானுக்கு ஹோப்பே இல்லை பா வருவான்ட்டு. கடைசியில் பார்த்தா பாவம் வந்திருப்பா. ப்ராக்டிக்ஸும் இவனுங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. கடைசியில் அங்கே ப்ராக்டிக்ஸ் நடக்கல, இவனுங்க 2 பேர் ரொமான்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீனில் சீனியர்ஸ்லாம் வந்துட்டு ஜூனியர்ஸ்க்கு வந்து சைன் போட்டு தரணும் ஒரு நோட்டில். அந்த சைனை வந்து நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இங்கே சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் டான் வந்துட்டு ஏக்கிட்ட, ஏன்டா இதை நீ சொல்ல வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்ட பாய மூட்டா, நான் மட்டும் இதை போய் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒருத்தன் வந்துடுவான் மேதால முருங்கை மரம் ஏறுற மாதிரி எங்கே போனாலும் வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சானை பற்றி இங்கேயே புலம்பிட்டு இருக்கா. பக்கத்தில் டான் வந்துட்டு, பாவண்டா இந்த பையன் அப்படின்ற மாதிரி சானுக்கே சப்போர்ட் பண்ண இங்கே ஏக்கு கடுப்பாக வருது. இந்த விஷயத்தெல்லாம் மேலே வந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். அப்படியே வந்து வரைஞ்சி வைக்கிறான் அந்த ஃப்ரெஷர்ஸ் நோட்டில் வந்து தானு. அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஏயோட ப்ரெசன்டேஷன் டேவை தான் காமிக்கிறாங்க. அங்க பசங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஆளா ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு இருக்க, இங்கே புகஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா அங்க சான் இன்னும் வந்த படே இல்லை. அவனுக்கு மெசேஜ் பண்றான், இங்க மாதிரி எங்க இருக்கடா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண, சான பையன் இருந்துக்கிட்டு, டே நீ என்னமா சொல்ற சார்கிட்ட, நம்ம கடைசியா ப்ரெசன்டேஷனை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேளண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏயோ இருந்துட்டு பர்மிஷன் வாங்குறான் வாத்தியாட்டா. அவரு கொடுத்துட்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி இவனும் மெசேஜ் பண்ண, அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஒருத்தவங்களாம் கொடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொடுத்து முடிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்க ஏக்கு மறுபடியும் வந்துட்டு வாய்ஸ் நோட் கொடுக்குறான். இந்த மாதிரி, டே லூசு பையலே எங்கடா இருக்க, இங்க பாரு, நீ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கடந்தாலும் பரவாயில்ல, சாவர நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, காலே உடஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கு மறுவதை இன்னும் 15 நிமிஷத்துல இங்க வர அப்படின்ற மாதிரி இங்க ஏன் வந்துட்டு வாய்ஸ் நோட் அனுப்ப. அப்படியே வந்துட்டு வாத்தியார் இருந்துட்டு, இன்னும் சான் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவன் அதுக்கு இருந்துட்டு, சார் வேணும்னா நான் மட்டும் இந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கலாமா அப்படின்னு இவன் இங்க சொல்லறப்பயே அந்த நேரத்துல கால் கட்டோட சான் வந்து உள்ள என்ட்ரி ஆக ஏக்கு இங்க ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஆனா வேற வழி இல்லை, இவனுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால ப்ரெசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப வந்து சானோட ஃபோன் அங்க இருக்கும். ஆனா இந்த வாய்ஸ் நோட்டை இவன் அமைச்சிருப்பான். ஆனா அது சான் பார்த்துருக்கவே மாட்டான். பார்க்காமே இவனுடைய கட்டுக்காலோட இங்க வந்திருக்கானே அப்படின்ட்டு பாவமா பார்த்துட்டு இருக்கான் வந்து சானை. அப்படியே இந்த பக்கம் நோட்டீஸ் போட எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க தானும் வந்து பார்க்குறான். அதுல என்ன இருக்குன்னா, புதுசா ஒரு காம்படிஷன் ஆரம்பிக்க போறாங்க பேஸ்கெட் பால்ல. அதுல புதுசா ஒரு டீமும் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி போட இங்க இவன் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு பேர் கொடுக்குறான். பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் பிக் கோச் வந்துட்டு எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அங்க லேட்டாகவும் வரான் நம்ம தானு. அதை பார்த்துட்டானா பிக் கோச் ஒன்றும் ஒரு வாரம் அழட்டிக்கல. அப்புறம் மற்ற பசங்களெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. ப்ராக்டிஸ் ஒழுங்கா பண்ணலனாலும் டிமோட் பண்ணி விடாம மோட்டிவா தான் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பீஸாலாம் வாங்கி கொடுத்து, இந்தாங்கப்பா நல்லா சாப்பிட்டு தெம்ப விளையாடுங்க அப்படின்ற மாதிரி இங்க பிக் கோச் வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு அவங்கள வழி நடத்திட்டு இருக்க. தான் வந்துட்டு ஏதோ நோட்டை வச்சு எழுதிட்டே கிடப்பான். அப்ப வந்து பா இருந்துகிட்டு, இந்தாடா அந்த பீஸா துண்டை சாப்பிடு அப்படின்ற மாதிரி கை நீட்ட, அந்த பீஸா துண்டை அவன் கையில வாங்காம வாயிலே வாங்கிக்கிறான். அதை பார்த்துட்டு பாவோட தம்பி இருந்துகிட்டு, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கையில வாங்கிட்டு அப்ப சாப்பிட்டுட்டு இருப்பான். பாவோட தம்பி இருந்துட்டு, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ப்ராக்டிக்ஸ்லாம், நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும் போல, அதனால காலைல உங்க கூட வரலாமா அப்படின்ற மாதிரி இங்க கேட்க, மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க இவனுங்க 2 பேரும், பாவம் தானும். அப்ப தான் வந்துட்டு என்ன பண்றது, வேற வழி இல்லைல்ல, கண்டிப்பா வரலாம் நீயும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா உன் நோட்டை கூட, உன் ஃப்ரெஷர்ஸ் மேன் நோட்ல எல்லா சீனியர்ஸும் சைன் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாவோட தம்பி கேட்க, பா இருந்துட்டு நான் போடல இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தானுக்கு இங்க டென்ஷன் ஆகுது. ஏன்னா பாவோட மூஞ்ச கேவலமா வரைஞ்சி வச்சுட்டு பா அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பான் அவன் நோட்ல. அதை பார்த்துட்டு, டே அதெல்லாம் அவன்கிட்ட அப்புறமேட்டு வாங்கிக்கலாம், இப்போ நீ வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இங்க புடுங்கி வச்சுக்க. அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வந்துட்டு டிராகையும் வேவையும் தான் காட்டாங்க. அப்ப இவனுங்க ரிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள வேவும் வந்துட்டு டானை பார்த்துட்டே இருக்கான். அந்த 8 செகண்ட் ஐ சேலஞ்ச் மாதிரி இவனுங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்களே, அதை இப்போ எக்ஸிக்யூட் பண்றானுங்க. அதே மாதிரி இவனுங்க 8 செகண்ட் பார்த்துருவானுங்க. பார்த்துக்கிட்டே இவனுங்க ஒருத்தரும் சிரிச்சுப்பானுங்க. அந்த சீனை பார்க்கவே கியூட்டா தான் இருக்கும். அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அப்புறம் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ்க்காக அங்கப்பா வந்து ஆல்ரெடி உட்காந்துருப்பான். அப்புறம் தானும் வந்துட்டான். தானை பார்த்துட்டு பார்க்க குஷி தான். ஆனா பின்னாடியே வந்துட்டு பாவோட தம்பி வந்துட்டான். அவனை பார்த்துட்டு இங்க பார்க்க பத்திக்கிட்டு வருது, இவன் ஏன்டா வரான் அப்படின்ற மாதிரியே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு தோணிக்கிட்ட அவன் வந்து பேசி விளையாடிட்டு இருக்கான். நேத்து உன்னோட ப்ராக்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டா ரொம்பவே நல்லா பண்ணியே, எப்படி இப்படிலாம் பண்ற, எனக்கும் கத்துக்கொடுறா அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் ப்ராக்டிக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க, இங்க வயிற்றுச்சல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான்ப்பா. ஆனா தோனோடைய ப்ராக்டிக்ஸோ பாவோட தம்பி ப்ராக்டிக்ஸ்க்கும் அங்க காமெடியா போயிட்டு இருக்கு.
அப்படியே இவனுங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிக்க, இங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போவான். அதுக்குள்ள வந்துட்டு, "டேய் என்னோட ஃப்ரெஷர்ஸ் மார்க் புக்ல வந்து சைன் போட்டு தந்துடுறியா?" அப்படின்ற மாரி கேட்க, குட்றா" அப்படின்ற மாரி இங்க கேட்கறான். இவனும் பேக்ல தேடி தேடி பார்க்க, அங்க அவனோட புக் இருக்காது. "சரிடா, நீ உனக்கு கிடைச்சதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கிக்கோ. நான் இப்ப கிளம்புறேன்" அப்படின்ற மாரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். தோனோட தொலைஞ்சு போன புக்க கையில வச்சிருப்பான். அத "இந்தாடா தோணுது தொலைச்சுட்டான் போல, இந்தா அவன்ட்ட குடுத்துரு" அப்படின்ற மாரி இங்க வந்து பாட்ட குடுக்க, பாவம் இவனும் சேர்ந்து ஒரே நேரத்துல அப்பாடா! அப்படின்ட்டு பெருமூச்சு விடுறானுங்க. "டேய் என்ன நீ பெருமூச்சு விடுற? நீ என்ன பெருமூச்சு விடுற?" அப்படின்ட்டு மாறி மாறி கேட்டுட்டு இருக்க, இங்க தானு வந்துட்டு, "டேய் என்கிட்ட சொல்றதுக்கு கூட இந்த பிரச்சனைய நீ பயந்தன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் வேற யார்ட்டடா நீ சொல்லப் போற தைரியமா?" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க ஏக்கு கடுப்பாயிடுது. "டேய் சொல்லி தொலையறேன்டா" அப்படின்ற மாரி இங்க அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். "இப்ப ஒருத்தன நீ தெரியாம ஹர்ட் பண்ணிட்ட. அவன்கிட்ட நீ எப்படி சாரி கேட்ப?" அப்படின்ற மாரி இங்க கேட்க, "அதுவா டைரக்ட்டா போய் சாரின்னு கேட்டுற வேண்டியது தானடா! இதுல என்ன இருக்கு?" அப்படின்ற மாரி தான் சொல்ல, இங்க மனசுக்குள்ளேயே, "அட போடா! யாருகிட்ட நான் போய் கேட்கணும்னு நெனச்சேனோ, அவன்கிட்ட சாரி கேட்டாலும் ஐ லவ் யூ சொல்றதுக்கு சமம் அப்படின்னு நெனச்சுட்டு என் பின்னாடியே சுத்த வந்துருவான்." அப்படின்ற மாரி இங்க மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க, "டேய் அதுக்கு நீ மெசேஜ் ஆச்சும் பண்ணேன்டா" அப்படின்ற மாரி சொல்ல, "மெசேஜா? மெசேஜ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? அது ஹார்ட்ஃபுல்லா கேட்கற மாரி இருக்குமா?" அப்படின்ற மாரியே கேட்க, "அட போடா! நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போ" அப்படின்ற மாரியே இங்க இருந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். அப்படியே இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கேப்ல, இவனுங்க யார பத்தி பேசினானுங்களோ, அவனுங்க இங்க அப்படியே கீழ இருப்பானுங்க. சானும் தோணுத்தான். தோணு வந்துட்டு, "இங்க பாரேன் என்னோட ஃப்ரெஷர்ஸ் மேன் நோட்ட தொலைச்சுப்புட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, "ஓ! அந்த பாவ குரங்கு மாரி வரைஞ்சு வச்சிருப்பியே, அந்த நோட்டையாடா?" அப்படின்ற மாரி இங்க சான் கேட்க, "ஓ! நான் பாவ கேவலமா ட்ரீட் பண்றது உனக்கும் தெரிஞ்சுச்சாடா?" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னடா சொல்ற?" அப்படின்ற மாரி இங்க சான் கேட்கறான். "ஆமான்டா, நான் அவன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ற மாரி எனக்கு தோணுது. அவனுடைய தம்பிய அவன்கிட்ட பர்மிஷன் கேட்காமயே காலைல பிராக்டிக்ஸ் எடுக்க வா அப்படின்ற மாரி கூப்பிட்டேன். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்றத பார்க்க எனக்கே தோணுதுடா, அவன கேவலமா நான் ட்ரீட் பண்றேனோ அப்படின்ட்டு." அப்படின்ற மாரி, "உனக்கு என்ன தோணுது?" அப்படின்ற மாரி இங்க சான்ட்ட கேட்பான். "அட லூசு பயலே! அவனுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நான் என்ன மந்திரவாதியா?" அப்படின்ற மாரி கேட்க, "அட உன்ட்ட போய் கேட்டேன் பாரு லூசு குரங்கு" அப்படின்ற மாரி இங்க தோணு உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே சான் இருந்துட்டு, "டேய் உனக்கு இந்த மாரி டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ அவன்கிட்டயே நீ இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டா. அவனுக்கு அந்த மாரி தோணுதான்ட்டு" அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அப்படின்னு நினைக்கிறியா? சரி நான் இப்ப இங்க போயிட்டேன்னா, நீ தனியா இருப்பியே" அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு தோண் சொல்ல, "அட போடா கிறுக்கா! நான் என்ன சின்ன பையனா? நானும் வளர்ந்தவன் தான். என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ போய்க்கோ" அப்படின்ற மாரி சொல்ல, "அங்க நீ பத்திரமா இருடா" அப்படின்ற மாரி தோணு அங்கேருந்து அந்த நோட்ட எடுத்துட்டு போயிடுவான். அந்த ஃப்ரெஷர்ஸ் நோட்ட. மத்த சீனியர்ட்டலாம் சைன் வாங்குறதுக்காக. அந்த டைம் பார்த்து சானோட சப்போர்ட் ஸ்டிக் வந்து கீழ விழுவ, இவனும் எடுக்க போவான். அந்த டைம் ஏவும் வந்துடுவான். இருந்துட்டு, "சார் உனக்கு எங்க போணும்னு சொல்லு, நான் உன் கூட வரேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் எனக்கு பாத்ரூம் போணும். நீங்க வருவீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, அடுத்த சீன்ல பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்க மாரி இருக்கும். அப்ப இவன்கிட்ட எப்படியாச்சும் சாரி கேட்கணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப சொன்னது தான் அவனுக்கு ஞாபகம் வரும். இவன் பாத்ரூம்லேருந்து வெளில வரதுக்கு முன்னாடியே இருந்துட்டு, "நீ வெளில வராத உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்" அப்படின்ற மாரி சான உள்ளே இருக்க வைப்பான் பாத்ரூம்குள்ளயே. "என்னது சொல்லுங்க" அப்படின்ற மாரி இங்க சான் கேட்க, "அதுவா? நீ ஏன் என்கிட்ட சொல்லல? தேவையில்லாத எதுக்கு நீ திட்டு வாங்கணும்? நான் உனக்கு கால் பண்ணி அப்படி பேசினதே என் தப்பு தான். உனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நீ ஆனா என்ட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல. உனக்கு கால் அடிபட்டு இருந்துச்சுன்னு என் மெசேஜ கூட நீ பார்க்கல. அதனால தான் நீ எனக்கு பொறுப்பில்லாத ஆள பிடிக்காது அப்படின்றதுக்காக தான் உனக்கு திட்டினேன்." அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு இருக்க, "நீங்க சொல்லி முடிச்சுட்டீங்களா? நான் வெளில வரலாமா?" அப்படின்ற மாரி சான் கேட்பான். "டேய் இருடா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல." "சரி சொல்லுங்க நான் கேட்கிறேன்" அப்படின்ற மாரி இங்க சிரிச்சுக்கிட்டே சான் கேட்டுட்டு இருப்பான். அதுக்காக என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாரி சொல்ல, "சாரியா? பரவால்ல" அப்படின்ற மாரி இங்க வெளில வந்து நிப்பான். "இங்க பாருங்க என்னோட ஃப்ரெஷர்ஸ் நோட்ல சைன் போட்டு தர்றீங்களா?" அப்படின்ற மாரி இங்க சான் கேட்க, எழுந்துட்டு அத வாங்கி சைன் போட்டுக்கிட்டே கேட்டுட்டு, "டேய் ஏன்டா என்ட்ட சொல்லல?" அப்படின்ற மாரியே அத பத்தியே கேட்டுட்டே இருப்பான் சான் உடனே இருந்துட்டு, "பரவால்ல விடுங்க" அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு இருக்க, இருந்துட்டு, "ஆமா உனக்கு ஃபுட்பால்னா அவ்ளோ பிடிக்குமா? எப்ப பார்த்தாலும் வந்துட்டு கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்க. அப்ப வந்து நீ அகாடமில விளையாட மாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல எனக்கு தனியா பிராக்டிஸ் பண்ண தான் பிடிக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! உனக்கு ஃபுட்பால்னா அவ்ளோ பிடிக்குமா?" அப்படின்ற மாரி இங்க கேட்குறான். "ஆமா, எனக்கு உங்கள எவ்வளோ பிடிக்குமோ, அந்த அளவுக்கு ஃபுட்பால பிடிக்கும்" அப்படின்ற மாரி இங்க சான் சிரிச்சுக்கிட்டே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்க, "அட போடா! வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டானே. டேய் இந்த மாரி ஃப்ளர்ட் பண்றத நிப்பாட்டு. உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கா என்ன? நீ விளையாடுற மாரி இருந்தா இத ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டு" அப்படின்ற மாரி இங்க சொல்ல, "நானா? விளையாடலாம் இல்லையே! ஏன் வாழ்க்கையில விளையாடுவாங்களா யாராச்சும்? நான் அத உண்மைய தான் சொல்றேன். உங்கள எனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி சான் சொல்ல, "டேய் எதனாலடா என்ன பிடிச்சிருக்கு?"
அப்படின்ற மாதிரி இங்கே ஏன் கேட்டுட்டு இருக்கா. அது ஃப்ரெஷ்மேன் அப்போ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் அடிபட்டுட்டா அவங்களுக்கு யார் மருந்து போட்டு விடுவா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் ஏஞ்சோம் அந்த ஃபேக்கல்ட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நீ என்னம்மா என்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே சாம் கேட்க, ஓ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீ வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியாடா லூசு பயலே, அது நான் எப்பயும் பண்றதுதான்டா. வீட்டுக்குலாம் போனா இந்த மாரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்ல, நான் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்டா அப்படின்ற மாரி இங்க ஏன் சொல்லிட்டு இருப்பான். பரவால்ல நீங்க படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்கள மேல கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி இங்க சார் சொல்ல, இந்த மாரி யார் பேசினா? யாருக்கு தாங்க ப்ளஷ் ஆவாது? இந்த பயல் வந்துட்டு வேகத்துல செவந்துக்கிட்டே, இதுக்கு மேல இங்க உட்காந்தா எனக்கு ஏதோ ஒண்ணு மாரி ஆயிடும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுவான். எங்க தோணி பாவி தான் கட்டாங்க. தோணு வந்துட்டு என்னோட பழைய ஃப்ரெஷர்ஸ்மேன் நோட் தொலைஞ்சு போச்சே, இந்தா இது புதுசு, இதில் ஒரு சைனை போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்தடா பழைய நோட்டு, ஒருத்தவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க உன்கிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்ற மாதிரி கொடுக்க, டே அதில் நீ சைன் போட்டு கொடுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி இங்கே தோணு சொல்லுவான். பாவம் இருந்துட்டு அந்த நோட்டெல்லாம் திறந்து பார்க்க மற்ற ஃப்ரெஷர்ஸ்மேன்லாம் கோர்ஸ் மாதிரி எழுதியிருப்பாங்க, அதில் பாவை பற்றி தான் பெருமையாக பேசியிருப்பாங்க. பா மாதிரி நீயும் வந்துட்டு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க, இங்கே இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தோணிக்கிட்ட, இங்கே பாரு நீ இனிமேல் 4 வருஷம் இங்கே தான் இருக்க போற, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக என்ன வேணா பண்றேன் அப்படின்ற மாரி இங்க இருந்துகிட்டு பாசம்ல ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருப்பா தோணு. தோணு வந்துட்டு சரிடா நான் மத்தவங்கள்ட்ட வந்து சைன் வாங்குறதுக்கு போறேன் அப்படின்ற மாரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். எங்க வி இருந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் மேனுக்குலாம் சைன் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அங்க டான் வந்துட்டு நானும் இங்க உட்காந்து என் ஃப்ரெஷர்ஸ் மேனுக்கு சைன் போட்டு தரலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா நீ போடலாம்டா அப்படின்ற மாதிரி வி சொல்லிட்டு அவன்கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவன்கிட்ட சைன் போட்டுட்டு இருப்பான். அப்ப டான் வந்துட்டு வியோட மேல கை வைப்பான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பிக் கோச்ச தான் காட்டுறாங்க. அந்த பிக் கோச்ச கெட்டவன் கோச் வந்து கால் பண்றான். அவன் கால் பண்ணிட்டு, இந்த மாரி என்ன நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ட்டேனா அப்படின்ற மாரி கேட்க, இல்ல சொல்லுங்க அப்படின்ற மாரி பிக் கோச் சொல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட டீம் ஜெயிச்சுச்சுன்னு வச்சுக்கோயேன், என் டீம்ல தான் போட்டி போடணும் அப்படின்ற மாரி இவரு இங்க திமிரா பேச, அதுக்கு பிக் கோச் வந்து பரவால்ல எனக்கு அதுல ஒரு பயமும் இல்லையே. பாவம் தோனி என்கிட்ட தான் இருக்காங்க. நீயே சொல்லியிருக்க அவனுங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து விளையாண்டா, அந்த டீம் தான் பவர்ஃபுல்லுன்ட்டு அப்படின்ற மாரி சொல்ல, ஓ! அப்படியா? இருக்கட்டும், இருக்கட்டும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மாரி இங்க வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்க வேல வச்சுக்காத. அப்படின்ற மாரி கெட்டவன் கோச்சுக்கொள்ள, ஓ! அத பத்தி நீங்க என்ன பயப்படுறீங்க? தோணும் இன்னும் அந்த இன்டர்வியூ குடுக்கல. ஆனா பிரஸ்காரங்கலாம் வந்துட்டு அவங்க எப்ப குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன அவனுங்க 2 பேரும் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களா? அவன் எப்ப குடுப்பானுங்க, எப்படி குடுப்பானுங்கன்னு எனக்கே தெரியாது. அப்படின்ற மாரி இங்க பிக் கோச் சொல்ல, இவரு வந்துட்டு ஃபோன கட் பண்ணி வச்சுடுறாரு. இங்க கெட்ட கோச்சு. காலையும் ஆவுது தோன் படுத்துட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு சட்டு சட்டுன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். யாருடான்னு பார்த்தா தான். அவன் என்ன கேட்டிருப்பான்னா, இந்த மாரி காலைல ஆயிடுச்சுடா, இன்னும் நீ பிராக்டிக்ஸ்க்கு வரலையா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். இவன் ரிப்ளை பண்ணதுக்குள்ள காலும் அடிச்சுருவான். இந்த மாரி ஏன் பிராக்டிக்ஸ்க்கு வரலையா? அப்படின்ற மாரி கேட்க, உனக்கு ஏதாச்சும் எடுத்துட்டுலாம் வரணுமா? அப்படின்ற மாரியும் கேட்குறான். தோணு உடனே வந்துட்டு, ஏன் அந்த ஃப்ரெஷர் நோட்ல இதெல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு கேட்குறியா? அப்படின்ற மாரி கேட்க, டேய் அப்படிலாம் இல்ல. நான் இந்த மாரி ஏன் கேட்குறேன்னு எனக்கே தெரியல. அப்படின்ற மாரி இங்க சொல்ல, பரவால்ல உன் கூட விளையாண்டாலே எனக்கு போதும் அப்படின்ற மாரி இங்க தோணு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இருந்துட்டு ஃபோன கட் பண்ணி வைக்க, உடனே இருந்துட்டு இருந்துட்டு அவன ஃபோட்டோ பிடிச்சு ஒரு நோட்ஸ் மாரி அனுப்பிச்சு விடுவான் மெசேஜ்ல. அத பார்த்துட்டு தோணு இருந்துட்டு, "நீ கியூட்டுடா" அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இவன் குளிக்க போகல. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா, எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி எடிட் பண்ணது. கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் குடுக்கல. அதனால தான் இத உடனே இப்ப குடுக்குறேன். எதனாலன்னா நான் ஒன்லி ஒன் எபிசோட் 5 தான் பேசி வச்சிருந்தேன். அது வந்து நான் போட்டா காப்பிரைட் கிளைம் வந்துட்டுருக்கு. நானும் காலையிலேருந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சுத்தமா நெட்டு அப்லோட் பண்ணவே முடியல. காப்பிரைட் கிளைம் வந்துகிட்டே இருக்கு. நான் எப்படியாச்சும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அத எப்படியாச்சும் சரி பண்ணிட்டு. அதுவரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு, அப்படியே என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்காக. டாடா! பாய்.